நேர்களே, ஃபீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம். உற்றுக்கள், தி ஆர்ட் ஆஃப் லிசனிங். இன்றைக்கி பிறர் பேச்சை உற்று கவனிப்பதும் கவனமாய் கவனிப்பதும் அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஒலிபெருக்கிகள் அல்லது ரெக்கார்டிங்ஸ் அல்லது எங்கு பார்த்தாலும் சத்தங்கள் கூச்சங்கள் போடுகிறதுனாலே கவனமாய் கேட்பதை மக்கள் தவறிவிடுகிறார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு தோட்ட வேலை கூலி ஆளின் குடும்பத்தை பற்றி ஒரு கதை கேட்டேன். அந்த வேலையாளும் அவரது மனைவியும் சிறு கிணறு ஒன்றை தோண்டி கொண்டிருந்தனர். பிறந்து சில மாதங்களே ஆயிருந்த ஒரு பெண் குழந்தையை கவனிக்க 4 வயது அல்லது 5 வயது ஆன அந்த பேபியினுடைய அக்காளை காவல் வாக்கும்படி பணித்திருந்தார்கள். அவர்கள் பார்க்கக்கூடிய தூரத்தில் நிழலுள்ள மரக்கடையில் தொங்க விட்டிருந்த துணி தொட்டிலில் குழந்தையை படுக்க வைத்திருந்தனர். மரத்திலிருந்து இறங்கிய ஒரு பெரிய மலம்பாம்பு குழந்தையை அப்படியே விழுங்க தொடங்கியது. மிகவும் பயமடைந்த அந்த அக்காள் உதவிக்காக கதறி கூச்சலிட்டாள். இறுதியிலே பெற்றோரிடம் ஓடி சென்றது தனது பாடியிலே சொன்னாள். என்ன சொன்னாள் என்றால், பெற்றோர் அதை பொருட்படுத்தாமல் தங்கள் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். தம்பி வீங்கிட்டது, தம்பி வீங்கிச்சு என்று அவள் சொன்னாள். ஐயோ பாவம், குழந்தையை மீட்க அது மிகவும் பிந்திவிட்டது. காரணம், தொட்டிலுக்கு நடுவில் பாம்பின் வயிறு விரிந்து பெரிதாக இருந்தது. அவர்கள் அறிவிப்பை கேட்டனர். ஆனால் அந்த சிறு பெண்ணின் செய்தியை கவனித்து கேட்க தவறிவிட்டார்கள். அந்த பிள்ளை என்ன சொல்லிகிட்ருக்கு, தம்பியை விழுங்கிருச்சின்னு சொல்லிகிட்ருக்கு. ஆனால் இவர்கள் தம்பி வீங்கிச்சு, தம்பி வீங்கிச்சு என்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் நினைத்தார்கள். யாரோ ஒருவர் நம்மிடம் பேசுவதை நாம் கேட்கலாம் என்றாலும் அதை கவனித்து கேட்காமல் புறக்கணிக்கலாம். சரியான செய்தி ஒன்றை நாம் கேட்டாலும் அதை நமக்கு புரியாத வார்த்தைகளிலே கேட்டிருக்கக்கூடும். பிரச்சனை கேட்பதில் அல்ல, அதை கவனித்து தவறியதான் குறைவு. கேட்கும் கருவியில் குறைவில்லை, கேட்பதற்கு நடைமுறையில் பயனளிக்கவே அது இணைக்கப்பட்டுள்ளது. அண்மைக்கால புள்ளி விவர நிபுணர்கள் இன்றைய வணிக நட்டத்தில் நடைபெறுவதற்கு நிர்வாக திறமையின்மையோ ஆள் குறைப்பு காரணம் அல்ல என்றும், விளம்பரங்கள் எரிச்சல் ஊட்டுவதாகவும் வரவேற்கப்படாமலும் இருப்பதாக கவனித்து கேட்கப்படுவது இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு நபரின் கேட்கும் திறனில் குறைபாடு இருப்பதினால் அவரது அசல் தன்மை கேள்வி கேட்கப்படுகிறது. உற்பத்தி திறனை பெருக்கும் நபருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி அவர் நன்கு கவனித்து கேட்கின்றவராக இருக்க வேண்டும். நான் ஒரு சிறிய நகரிலிருந்து வருகிறேன். அங்கு குறிப்பிட்டதொரு மருத்துவரின் சிகிச்சை அறையில் முன்னர் மக்கள் மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், அந்த மருத்துவர் ஒவ்வொரு நோயாளியுடனும் போதிய நேரம் செலவிட்டார் என்பதுதான். அந்த குறிப்பிட்ட டாக்டரை பார்க்க மக்கள் நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் நிற்க விரும்பினார்கள். காரணம், நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு முன்னர் அவர்களது பாடுகளை பற்றியும் அனைத்தையும் அவர் மிகவும் கவனமாய் கேட்டார் என்பதுதான். நான் அந்த வரிசையிலே ஒரு ஆளாக இருந்தேன். அப்பொழுதுதான், ஏண்டா இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறாரு, என்னன்னு கேட்டு ஒரு மருந்து கொடுக்க வேண்டியதானே என்று ஒவ்வொருத்தரும் சொல்லி கொண்டிருந்தார்கள். அங்கே பார்த்தால்
அவர்கள் பேசுகிறதையும் அவருடைய பட்ட பாடுகளையும் அவருடைய கவலைகளையும் அவருடைய உடம்பில் எங்கெங்கெல்லாம் வலிக்கிறது என்பதையும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறதை இவர் அவ்வளவு இந்த டாக்டர் உன்னிப்பாய் கவனிக்கிறார். எப்படியும் ஒரு 20-30 நிமிஷம் இருக்கும். கவனித்து முடிந்த பிறகு அந்த பேஷண்ட் சொல்கிறார், நோயாளி, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க டாக்டர், இப்போ என்ன செய்யலாம் டாக்டர், நீங்கள் மருந்து கொடுக்குறீங்களா அல்லது அடுத்த முறை நான் வரட்டுமான்னு? சரி, நீங்கள் போய் கொஞ்ச நேரம் பாருங்கள், வலிச்சுன்னா திரும்பி என்கிட்ட அவர்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லிட்டார். இவர் வெளியே போய் மரத்துக்கடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து அங்கேருந்து வந்துட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போனார், ஐயா எனக்கு இப்போ நல்லா தேவலை, எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, நானே இப்படியே சோகம் இல்லைன்னா திரும்பி வாரேன் என்று சொல்லிவிட்டு போனார். இவர் பேசுனதையே கேட்டார் பாருங்க, அந்த கேட்டதிலேயே இவர் சோகமாயிட்டார். கேட்டுக்குங்க. ஆம், பிறர் உங்களிடம் சொல்லுபவைகளை கவனமாக கேளுங்கள். ஒரு நபரின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் எல்லா வார்த்தைகளையும் கூடுமானால் குறிப்பேட்டில் குறித்து கொள்ளுங்கள். கவனித்து கேட்டல் என்பது சுகமளிக்கும் ஒரு அருங்கலை. சிறந்ததொரு கேட்பாளராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வுலகில் கவனித்து கேட்பதில் மிக சிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் மிக சிறந்த போதகரும் பேச்சாளருமாய் இருந்ததோடு கவனமாக கேட்பதிலும் மிக சிறந்தவராயிருந்தார். அவர் பேசப்பட்ட வார்த்தைகளின் அர்த்தத்தை அறிந்தபின் அதன் உட்கருத்தையும் உற்று நோக்கினார். கேட்டல் என்பது ஒரு கடினமான வேலை. சுவாரஸ்யமான உரையாடல்களில் கலந்து கொள்வது சில வேளைகளில் நமக்கு மிக எளிதாக தோன்றலாம். ஆனால் நம்பிக்கை இழந்தோரின் கதறல்களை கவனிக்க நாம் தவறிவிடுகிறோம். கவனமாக கேட்பதுவே ஒரு ஊழியம். நம்மை சுற்றி வாழும் மக்களிடையே நல்லதொரு ஊழியத்தை அறிமுகப்படுத்துவது நன்கு கவனித்து கேட்பதினால் மட்டுமே ஆகும். என்னிடத்தில் வந்த ஆலோசனைக்காக தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறவர்கள் சுமார் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். அவைகளை நான் என் நோட் புக்கில் கவனமாக கவனித்து குறிப்பு எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுவேன், இப்போ நீங்கள் 1/2 மணி நேரம் பேசியிருக்கீங்க, நீங்கள் அந்த சொன்னதை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி என்னன்னு விளங்கிட்டேனான்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி, இதை நடந்தது, இப்படி நடந்தது, இது இப்படினாலே இவ்வளோ வேதனை அடைந்தது என்று சொன்னீர்கள், அப்படித்தானே? அண்ணா, ஆமாங்க டாக்டர் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அவர்களை செவையாக காது கொடுத்து கேட்டீர்களா என்பதே அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அப்பா அட்லாஸ்ட் என் பேச்சை ஒருத்தர் கேட்டார் என்று அவர்கள் திருப்தி அடையலாம். ஆசிய மக்களான நாம் கேட்டல் என்பது இரக்கம் காட்டாமை சமம் என்று எண்ணிக்கொண்டு நட்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒப்புக்கு ஓரிரு வார்த்தைகளையே பேசுகிறோம். பாசாங்கு செய்யாமல் நன்கு கவனிக்க வேண்டும். கேட்பதில் வருகிற தடைகளை அகற்றுங்கள். ரிமூவ் த பிளாக் பை யுவர் ஹியரிங். ஆரம்ப பள்ளியில் நான் ஆசிரியராக இருந்தபொழுது குறிப்பிட்ட ஒரு குழு மாணவர்களை தங்கள் எழுதும் பலகையில் மற்றும் பென்சிலுடன் வரிசையாக நிற்க செய்தேன். அந்த மாணவரின் காதிலே நான் ஒரு பெரிய பாம்பை கண்டேன் என்று குசுகுசுத்தேன். அவர்கள் குறிப்பிட்ட எந்த வார்த்தைகளை அடுத்த மாணவரிடமிருந்து கேட்கிறார்களோ அதையே எழுத வேண்டும் என்று முன்னதாக அவர்களுக்கு கற்பித்திருந்தேன். ஆசிரியர் நேற்று ஒரு பெரிய பாம்பை விழுங்கிவிட்டார் என்று கடைசி மாணவன் எழுதியிருந்தான். 15 மாணவர்களை கொண்ட அந்த வரிசையில் ஒரு செய்தியானது எப்படி முற்றிலும் மாறி திரிக்கப்பட்டு தவறாக வெளிவரக்கூடும் என்பது வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. கவனமாக கேட்டதினால் உண்டாகும், கவனம் இன்றி கேட்டதினால் உண்டாகும் விளைவுதான் இது. கவனமாக கேட்பதற்கு தடை உண்டு பண்ணும் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே பங்கு பெற வேண்டிய நிகழ்ச்சிக்கு நேரம் பிந்திவிட்டபடியால் தற்சமயம் சொல்லப்படும் செய்தியை கவனிக்க தவறுவது உண்டு. நரம்பு தளர்ச்சி மற்றும் கவர்ச்சியற்ற தலைப்புகளில் சொல்லப்படுபவைகளை கேட்பதில் வெறுப்பு ஏற்படுவதனால் குறிப்பிட்ட தலைப்புகளையும் தர்க்கங்களையும் தற்காப்பு தருவதிலேயே விருப்பம் காட்டுவது போன்றவை வேறு சில காரணங்கள். தெரிந்தெடுத்த கேட்போர் கூட்டத்தில் நாங்கள் குறிப்பிட்ட பலவகைப்பட்டோரை இருந்தார்கள். சிலர் தங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை மட்டும் கருத்துக்களை மட்டுமே கேட்பார்கள். சில முக்கிய கருத்துக்களை ஒதுக்கி விடுவார்கள். 2வது வகையை பாருங்கள். சிலர் தாங்கள் கேட்கிற அதே நேரத்தில் தங்கள் சொந்த அனுபவத்தையும் அறிவித்து கொண்டு 2ஐயும் இணைத்தே செல்வார்கள். அவர்கள் பேச்சு திறனத்தை நழுவி விடுவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் நான் பேர் கொடுத்துருக்கேன்.
முதல்ல தெரிந்தெடுப்பவர், இரண்டாவது வம்பளப்பவர், மூன்றாவது சிலர் கேட்டுக்கொண்டிருக்கும்போது குறிப்பிட்டதொரு பகுதியை நெருங்கையில் சட்டென்று கடந்த கால அனுபவத்திற்குள்ளே பயணித்து விடுவார்கள். பேசப்படும் பேச்சை தொடர முடியாது. அவர் பயணிகள். சிலர் கேட்பார், ஆனால் எதிர்மாறாக புரிந்து கொள்வார். அவர் விலகிச் செல்பவர். சிலர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொருள் அனைத்தையும் கூட்டத்தில் இருக்கும் மற்ற ஒருவருக்கோ அல்லது பணிக்கூடத்தில் உள்ள மற்றவருக்கோ இது சரியாக பொருந்தும் என்று அவர் பயிற்சி கட்டுவார். அவர் இடம் மாற்று செய்கிறவர். அடுத்தது ஐந்தாவது, ஆறாவது, சிலர் கேட்பார், அத்துடன் அதன் அர்த்தத்தை அனர்த்தமாக்கி அதை பேசுவார். அப்படிப்பட்டவர்கள் அப்பேச்சை பேச அவசியம் என்ன என்று அதிசயிப்பார். அவர் வியப்படைகிறவர். சிலர் கேட்பார், ஏனென்றால் அவர்கள் அதற்கென அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு இணங்க வேண்டுமல்லவா, ஆனால் அதை வெட்டி விடுவார்கள். பிறரை குறை கூற வேண்டும் என்பதற்காக சிலர் கேட்பார்கள். அவர் விமர்சிக்கிறவர். சிலர் கேட்டுக்கொண்டே தொடர்பவரை ஒன்றை அருகில் நின்றும் இன்னொரு நண்பருக்கு அல்லது மனக்காட்சியில் வரும் உருவக நண்பருக்கு சொல்லி கொண்டிருப்பார். இவர் வர்ணனை செய்வார். இதை கேட்டு அவருக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். 10வது, பேசுகிறவருக்கு அதன் பொருள் தெரிந்திருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காக சிலர் கேட்பார். அவர் பரிசோதனைக்காரர். இந்த டாபிக் அவர் ஒழுங்காக பேசுகிறாரா இனி இவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கார். கடைசியில் செக் பண்ண மாட்டார், இவரையே செக் பண்ணிட்டு போயிடுவார். 11, வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்வதற்காக சிலர் கேட்பார்கள். அவர்கள் நுண் ஆராய்ச்சி செய்பவர்கள். அந்த நபர் யார் என்று அறிவதற்காக சிலர் கேட்பார்கள். அவர் சரியான நபர். கேட்க செல்லும் நீங்கள் பேசுகிறவர் உங்களிடம் எதை பேச முயல்கிறார் என்பதை அறிய உங்கள் மனதை அதற்கென ஆயத்தப்படுத்தி சரிப்படுத்துங்கள். நீங்கள் கேட்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தினால் நிச்சயமாகவே உங்களுடைய வாடிக்கையாளர் உங்களுடன் பேசும் ஒரு நபராக இருப்பார். சில வேளைகளில் நாம் மிகவும் அதிருப்தி அடைந்திருக்கிறோம். ஏனென்றால் நமது வாடிக்கையாளர் நம்மிடம் எதையுமே பகிர்ந்து கொள்ளவில்லை. வானொலி பெட்டியில் குமிழை திருகினால் தான் நிலையத்தின் தொடர்பு கிடைக்கும். திருகி தேடப்படாத குமிழ் வானொலி பெட்டியில் சிறு பொறி அமைவு மட்டுமே. எனவே ஏதோ ஒன்றில் ஈடுபட்டிருந்தால் ஆலோசனை அளிக்கும் ஊழியம் எந்த ஒரு வீரச் செயலையும் செய்யாமல் முடிவரும். உண்மையாகவே நீங்கள் செயல் தூண்டுவதற்காக ஊக்குவிப்பு இல்லாமல் யாரோ சொல்வதை கேட்டு அவருக்கு உதவி செய்வதற்காக செல்வது எந்த பயனையும் அளிக்கப் போவது இல்லை. பிரியமானவர்களே, ஒருவர் சொல்வதை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனப்பான்மையும் கவனமும் பல்வேறு செய்திகளை அவருக்கு சொல்லக்கூடும். எடுத்துக்காட்டாக உங்கள் பேச்சில் எதை முக்கியப்படுத்துகிறீர்கள் என்பதை கேட்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கவில்லை. நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை நான் ஏற்கனவே புறக்கணித்து விட்டேன். உங்கள் உணர்வை வெளிப்படுத்த உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் உங்கள் ஆழ்தத்துவத்தை நான் மதிக்கிறேன். உங்கள் உணர்வுகளை உங்களுக்கே உரியவைகள். இப்படியெல்லாம் மிகுந்த வேதனைகளுடன் நீங்கள் போராடும் பொழுது நீங்கள் தனிமையாக இல்லை. நீங்கள் சொல்வதை கேட்கும்போது தான் நான் உங்களோடு இருக்கிறேன். பேசப்படாத செய்திகளை மனதிலே உருவாக்குங்கள். ஒரு நபரின் முழு உரையாடலையும் கவனித்து கேட்டல் ஒரு கலை. வரிகளுக்கிடையே உள்ள வாக்கியங்களில் எவைகள் வார்த்தைகளாக வந்தன, வராத வார்த்தைகள் எவை என நாம் அவைகளை வாசிக்க வேண்டும். அதே மாதிரி நம்மிடத்தில் ஒருவர் ஒரு காரியத்தை பேசினால் அவர் சொன்னதை விளங்கி கொண்டு சொல்லாததையும் நீங்கள் விளங்கி கொண்டால்தான் நிச்சயமாக அவர் பேசினது உங்களுக்கு புரியும். இல்லாவிட்டால் என்ன பேசணும் தெரியலையே என்று நீங்களே வியப்படைவீர்கள். உடலில் தோற்ற அமைப்பு, அங்க அசைவு, மற்ற உடல் உறுப்பு இயங்கி சாடை காட்டுதல் ஆகிய வாயால் பேசும் வார்த்தைகளை விட தெளிவாக பேசுகின்றனர். ஜெஸ்டர்ஸ், உங்களுடைய சைன், உங்களுடைய கை அசைப்பு. நான் டிவியில் ஒருவரை இன்டர்வியூ பண்ணுகிறார்கள் என்றால் அந்த பேசும்போது அந்த பதில் கொடுக்கிறவர் கையை இப்படி திருகுவார். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கைகளை உபயோகிப்பார்கள். சில பேர் தடவி கொண்டே பேசுவார்கள். சில பேர் என்று சொல்லிக்கொண்டே பேசுவார்கள்.
இவைகளையெல்லாம் ஏதோ ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறதாக என்று அவர்கள் பேசப்படாதவையும் நீங்கள் உருவாக்கி அவர்களை கவனிக்க வேண்டும். ஒருவேளை பேசப்படும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டால் அது எத்தனை முறை பேசப்பட்டது, அதன் அர்த்தம் என்ன, ஏன் அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது என்பதை கண்டுபிடியுங்கள். இடம்பெயர்தல், கால்களை அசைத்தல், கைகளை வலித்து முறுக்குதல், கண்ணிமையை மூடுதல், உதட்டை கடித்தல் போன்றவை பல்வேறு செய்திகளை உங்களுக்கு தரக்கூடும். தாங்க முடியாத இரைச்சல் அல்லது எரிச்சலூட்டும் கூச்சல்களை கேட்டு பொதுவாக மக்கள் குறை கோரினாலும் அவைகளை தாங்கள் தாங்கிக் கொள்ள விரும்புவதைப் போல தோன்றுகிறது. கேட்கக்கூடிய இரைச்சல் மற்றும் சத்தங்களை அப்படியே வரவிடாமல் தடுத்து விடுதல் ஒரு நுண்கலை. ஒரு தம்பதி சொல்வதை கேட்க வேண்டியது இருந்தால் அவர்கள் இருவரும் எப்படி இருக்கிறார்கள், எவ்வளவு அருகில் நெருங்கி இருக்கிறார்கள், அவர்கள் பொருளை பற்றி பேசுகையில் அவர்கள் காட்டும் ஆர்வம் என்ன, ஒருவருக்கிடையே ஒருவர் குறுக்கிடுதல் ஆகியவைகளை கூர்ந்து கவனியுங்கள். இந்த முகத்தோற்றங்கள் தம்பதியின் நெருக்கங்கள் மற்றும் உறவில் உள்ள அர்த்தத்தை அறிவித்துவிடும். பேசுகிறவரின் வார்த்தைகளை விட அவரை பார்த்து கொண்டே அவர்கள் சொல்வதை கேட்டால் ஆலோசகரின் கண்களிலே அது திறக்கும் கலைத்திறன். பொருளை குறித்து பேசும் வாதத்திறனில் அல்ல, கவனித்து கேட்கும் திறனிலே மட்டுமே உள்ளது. ஒரு நபரையும் அவரது எண்ணங்களையும் ஒருவர் அறிந்து கொள்ளலாம். எந்த ஒரு மனிதனின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் முழுமையாக வர்ணிக்க எப்பொழுது போதிய வார்த்தைகள் கிடைப்பதில்லை. நன்றாக பேசும் சாமர்த்தியம் ஒவ்வொருடத்திலும் இல்லை. ஆனால் கேட்டல் என்பது சிறப்பு கலை. பேசுபவரின் கருத்துக்களை அறிய உதவும். அது ஒரு மனிதனை சிறப்பாக எடுத்து செல்லும். எனவே கூடுதலாக கற்றுக்கொள்வதற்காக கேட்கும் கலையின் சில சிறப்பு அம்சங்களை இங்கு கவனிப்போம். ஏராளமானவைகள் நான் வைத்திருக்கிறேன். இதை கூட நான் எவ்வளவு நேரம் எடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு முறை நாம் எப்படி கவனித்தல் உள்ள கலை என்ன என்பதை உங்களுக்கு பின்னாலே சொல்கிறேன். இத்துடன் முடித்துக்கொண்டு கேட்பதில் எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறது, எவ்வளவு கலை இருக்கிறது, திறமை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இவைகளை பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பேசுகிறவரை காட்டிலும் கேட்கிறவர்களை உருவாக்குகிறவர்கள் தான் சிறந்த பேச்சாளிகள். உங்கள் பேச்சை கேட்பதற்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது. அவர் சில பேர் கை தட்டி கொண்டே இருப்பார்கள். அது வெறுக்கத்தக்கது, மறுக்கத்தக்கது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பேசுகிறவருடைய கருத்துக்களை ரசித்து அது ருசிக்கிறவர்கள் எங்கே இருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் பொறுமையாக கைதட்டாமல் இருக்க வேண்டும். பாராட்டுதல் நல்லது தான், ஆனால் இடையிடைய பாராட்டுறது தொல்லை தரும். நீங்கள் கேட்கிறதற்கு தீவிக்கிறவராயிருங்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் பேசுகிறதை காட்டிலும் கேட்பதற்கு ஆவலாகவும் ஆயத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்து அவர்களுக்கு நீங்கள், அதாவது பேசுகிறவர்களுக்கு, உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறவருக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாக இருக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் ஒரு சமயம் இது கலைகளை நீங்கள் எப்படி படித்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்கள் உங்களுக்கு அவைகளை ஒலிபரப்புவோம். வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.